விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மோதக கொழுக்கட்டை தான் பண்ணியிருக்கோம். மோதகம் அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் நிஜமாவே சூப்பரா இருக்கு. நீ தானடி பண்ணிருக்காங்கன்ற கேட்காமலே வாங்கறதுக்கு பேர் தான் கேக்கு. ஏதோ வச்சுக்க போறேன். ரோஸு, கனகாம்பரம், இதுல எது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்து நடக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மோதக கொழுக்கட்டை தான் பண்ணியிருக்கோம். மோதகம் இந்த மாதிரி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கூட செய்வாங்க. இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி, அதனால் நாங்கள் இது செஞ்சுருக்கோம். இது பூரண கொழுக்கட்டையும் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஸ்டஃபிங்லாம் வச்சு செய்வோம். இந்த கொழுக்கட்டை ரெசிபி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் குக் பண்ணியிருந்தோம். பாருங்கள், வீடியோஸில் லாங் வீடியோஸ்லேயும் கொழுக்கட்டை ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இன்னொரு டைம் அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆமாம், ஆல்ரெடி நம்ம லைவ்ல தான் போட்டிருக்கோம். வீடியோவில் போட்டிருக்கோம். வீடியோலையும் போட்டிருக்கோம். நான் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, சூடும் ஆறிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு ஒன்று அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே டேஸ்ட் பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது. சாஃப்டாக உள்ள அந்த ஸ்வீட்னஸ்லாம் லிமிட்டான ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். வெல்லம், தேங்காய் அதெல்லாம் போட்டு பூர்ணம் பண்ணியிருக்காங்க. ஏலக்காய்லாம் போட்டு டேஸ்ட் நிஜமாவே சூப்பராக இருக்கும். நீ தானடி பண்ணிருக்காங்கன்ற மறந்துட்டேன்டி. சாப்பிட்டு பார்க்கல, நான் தான் பண்ணனே. அம்மா செஞ்சு கொடுத்த ஒரு ஃபீல்லே இருக்கும். செமையாக இருக்கு டேஸ்ட்டும். சாப்பிட்டு முடிச்சுட்டோம். இது இன்னும் ஒரு ஷேப் மாடல், சோமாஸ் மாதிரி. இதுதான் மோதகம் ஷேப்பு. ஆக்சுவலாக இது எல்லாமே அச்சு வச்சுலாம் பண்ணலை. இதுக்குன்னு ஷேப்புக்குன்னு அச்சுலாம் விற்கிறாங்க. பிளாஸ்டிக்லேயும் சரி, சில்வரில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. நாங்கள் இதுலேயும் அச்சு வாங்கினது கிடையாது. கையாலே தான் நான் பண்ணேன். ஈஸியாகவும் பண்ணிடலாம், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக செஞ்சிருக்கா. ஆமாம், பாருங்க, நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன். செமையாகவும் சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எங்கள் அம்மா இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி பண்ணுறது நம்ம மார்னிங் கொழுக்கட்டை பண்ணால் கூட நைட் வரைக்குமே கல் மாதிரிலாம் ஆகவே ஆகாது. அவ்வளோ சாஃப்டாகவே தான் மெயின்டைனாக இருக்கும். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சால் அம்மா எல்லாமே சூப்பராக செய்வாங்க. நானே சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்ருவோம் போல இருக்கு. கௌசல்யா டேஸ்ட் பாருங்க. பாப்பாவுக்கு நீ சாப்பிடு, அப்பாவுக்கு நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கு. பூர்ணம் வெல்லம், தேங்காய் மட்டும்தான். இதுக்குள்ள கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் எள்ளுலாம் வைப்பாங்க. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். நாங்கள் இன்னைக்கு சிம்பிளாகவே பண்ணோம். தேங்காய், வெல்லம், பச்சரிசி மாவு இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது எல்லாமே ரெடி பண்ணி செய்யறதுக்கு, இந்த பூர்ணம் செய்யறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. உடனே தான் செஞ்சிருந்தோம். லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒயிட் கலர் கொழுக்கட்டை மாவு செய்யவும் அப்படி தான் டைம் ஆச்சு. இது 2 மட்டும் செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நாங்கள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது எப்படி இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓல்டு வீடியோஸும் பழைய வீடியோஸும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. புதுசாக வேணும்னாலும் நாங்கள் இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னொரு நாளும் நம்ம லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணலாமா? பண்ணலாம். சூப்பரான ஸ்நாக்ஸும். ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாருமே வீட்டில் சாப்பிட்லாம். ஃபேமிலியில் சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது ஒரு ஈவினிங் விலாக் மாதிரி, ஈவினிங் டு நைட் வரைக்கும் விலாக் மாதிரி உங்களுக்கு நான் போடலான்னு இருக்கேன். கண்டினியூ ஆகும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொழுக்கட்டை சாப்பிட்டு வந்துடுறேன். என்னம்மா வாங்கிட்டு வந்துருக்காரு அப்பா? பால் பாக்கெட்டு, பலாப்பழம், அரிசி, வாழைப்பழம், கீரை, அரைக்கீரை, தண்டைக்கீரை 2 கட்டை இருக்குது.
2 கீரையா? சிறு கீரையே வாங்க மாட்டேங்கிறேன். மாம்பழம், வாவ் சூப்பர். ஏதோ செந்தூரா அப்படின்னு ஏதோ 2 திராட்சை. வெரைட்டி நேம் சொன்னாரு, அது என்னன்னு தெரியல. கேக்கு, இருங்க, அது என்னென்ன இருக்கு? பால்கோவா, ஸ்வீட்டு பால்கோவா, நம்மளுக்கு அன்னைக்கு பிடிச்ச பால்கோவா. அது சூப்பரா இருந்ததுன்னு வாங்க சொல்லியிருந்தேன். கேக் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம கேட்கவே இல்லை, பட் அப்பாவே வாங்கிட்டு கேட்காமலே வாங்கறதுக்கு பேர் தான் கேக்கு. பேஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, வடகம், ஓகே ஓகே. முட்டை, என்னென்ன தேவையோ இப்போதைக்கு வாங்கியிருக்காரு. மீந்துச்சு, பூ மீந்துருச்சா? முல்லைப்பூ. மல்லிகைப்பூ. சூப்பர்மா. நாளைக்கு வச்சு வச்சு சாப்பிட ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பலாப்பழம் இப்பயே காலி ஆகிடும். பலாப்பழம் இப்பயே காலி பண்ணிவிடுவோம். அம்மா பலாப்பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிரித்து கொடுங்க, சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்து அதில் அந்த பின்னு இருக்கும், பின்னு இருக்குண்டாம பார்த்து பிரிச்சிட்டிங்களா? எங்கே போட்டீங்க? அதோட சாரியில் இருக்குது பாரு, அதை எடுத்து ஓரமாக போடு. சாப்பிட்டு பாருங்க, கீழே விழுந்துருச்சு. எப்படிமா இருக்கு? தேன் பலாவா இல்லை எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கா? நேற்று சூப்பரா தித்திப்பா இருந்தது, நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கும். பலாப்பழம்னா பலாப்பழம் தான் என்னோட ஃபேவரட். பலாப்பழம். என்ன கேக் வாங்கியிருக்காருன்ட்டு, என்ன கேக் தெரியல, சாக்லேட் கேக்காக இருக்குமோ? நாங்கள் சாக்லேட் கேக்கு தான் கேட்போம் எப்பயும். என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்காரு? ரோலையும் அது உள்ளே வச்சுட்டாங்க. ரோலும் அதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பட்டர் கேக் ரோலு, ஒரே ஒரு சாக்லேட் கேக் இருக்குது. ஓகே சூப்பர். பால்கோவா இருக்குது. அடுத்தது பால்கோவா எடுத்து காட்டுங்க. பால்கோவா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது சூப்பராக இருக்குது. சூப்பர். ஒரு பீஸை ஒரு டைம்லேயே ஆமாம் ஒரு செகண்ட்லேயே காலி பண்ணிவிடுவேன். அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பால்கோவா. சூப்பர். சாப்பிட்டு பார்க்க போகிறீங்களா? இப்போ நீங்கள் ஏதாவது சாப்பிட போகிறீங்களா? பலாப்பழம் தான் சாப்பிட போகிறேன். பலாப்பழத்தை ஃபஸ்ட்டு அங்கேருந்து காலி பண்ணடி, எடுத்துட வேண்டியதான். எடுத்து சாப்பிட்டுடலாம். ஓகே. என்னம்மா பூ கட்டுறீங்களா? என்னென்ன பூ வச்சுருக்கீங்க? குண்டு மல்லி, கனகாம்பரம். கொஞ்சமாக தான் இன்னைக்கு அப்பா பூ எடுத்து தந்தாங்க. விலை அதிகமாக இருக்குல்ல, மீந்ததான் எல்லாம். அப்புறம் ரோஸ் எடுத்து வந்தாருன்னு நினைக்கிறேன். ரோஸ் எடுத்து வந்துருக்குது, அதை எடுத்து அதையும் இன்னும் தலையில் வைக்கிறேன். இதோ வச்சுக்க போகிறேன். ரோஸு, கனகாம்பரம், இதில் எது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கேன். பூவை தலையில் எது வைக்கலான்னு பார்க்குறேன். பூவுமே வச்சுக்கலாம், பார்ப்போம். கட்டினா வேற கொஞ்சம் தான் இருக்கும், நம்ம எல்லோரும் வச்சுக்கணும். கௌசல்யாவுக்கும் வேணும், அப்புறம் சாமிக்கு வேற வைக்கணும். நான் ரோஸ் மட்டும் வச்சுப்பேனா இல்லை கனகாம்பரம் வச்சுப்பேனா எனக்கு தெரியல. நீங்கள் இதை வச்சுக்க வச்சிடலாம். சாமந்தி பூலாம் இருக்குது, எது பிடிச்சோ வச்சுக்கணும். ஓகே. பூ கட்டிட்டு காமிங்க. சரி.